வெல்கம் டு டெரி செகண்ட் எபிசோட்ல வந்த இன்ட்ரோவை பத்தின டீட்டெயிலிங் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த இன்ட்ரோவை யாருக்கு போட்டு காமிச்சாலும் ஏதோ பொம்மை படத்தோட இன்ட்ரோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த பென்னி வைஸ் எல்லா குழந்தைங்களையும் போட்டு கொள்றத அழகா டீட்டெயிலிங்ல இந்த இன்ட்ரோல காமிச்சிருப்பாங்க. ஓப்பனிங்ல பால் பனியனோட ஸ்டாச்சுவை காட்டுறாங்க. இந்த ஸ்டாச்சுவை டெல்லியில கட்டலாமா வேணாமா அப்படிங்கிற பிரச்சனை ஆல்ரெடி டெல்லியில போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. நாவல் படி அந்த ஃபேமிலியில இருக்க அப்பாவே பென்னிவைஸ்னால ஆக்கிரமிக்கப்பட்டு மொத்த குடும்பத்தையும் விஷம் வச்சு கொண்டதா ஒரு கதை இருக்கு. அதை பத்தி அடுத்தடுத்து வர சீரீஸ்ல வர எபிசோட்ல காட்டுவாங்களா இல்லையான்னு தெரியல. அடுத்த ஷாட்ல ஒரு சின்ன பொண்ணு ட்ரைனேஜ்குள்ள எட்டி பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இதே மாதிரிதான் ஐடி பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் சீன்லயே பென்னி வைஸ் ஜார்ஜை தூக்கிட்டு போயிருப்பான். அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா கீனிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மசி போர்டு இருக்கும். அந்த ஃபார்மசியை ஆல்ரெடி ஐடி பார்ட் 1 பார்ட் 2லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அடுத்த ஷாட்ல கிஸ்ஸிங் பிரிட்ஜை காட்டுறாங்க. இதுவுமே ஐடி பார்ட் 1ல பெண் அடி வாங்குற சீன்ல காமிச்சிருப்பாங்க. அதே பிரிட்ஜை தான் இப்பவும் காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா பசங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. காவாக்குள்ள இருந்து ஐடி உனக்கு லாலிபாப் வேணுமா தங்கம் அப்படின்னு காட்டுற மாதிரி அந்த சீனை அமைச்சிருப்பாங்க. அடுத்த ஷாட்ல ஜூனிபர் ஹில் அப்படிங்கிற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம லெல்லியை கொண்டு போய் செகண்ட் எபிசோட் லாஸ்ட்ல அங்கதான் அடைச்சு வைப்பாங்க. அங்க கட் பண்ணா ஒரு ஹாண்டட் ஹவுஸை காட்டுறாங்க. இந்த ஹவுஸை நீங்க ஐடி பார்ட் 1 பார்ட் 2லயே பார்த்திருப்பீங்க. அப்படியே வெளியே வந்தா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ்ல கூட ஐடியோட ஐஸை நீங்க தெளிவா நோட் பண்ணலாம். அப்படியே ஜூம் அவுட் பண்ணா எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சீனு. ஆனா அந்த எக்ஸ்ப்ளோஷனை போட்டு காட்டுறதே நம்ம பென்னிவைஸ் தாங்க. அடுத்த ஷாட்ல பென்னிவைஸ் கையில ஒரு கன்னு இருக்கிற மாதிரியும் எல்லாருக்குள்ளேயும் கலவரத்தை தூண்டி விட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. இது ஒரு நாவலை பேஸ் பண்ண ஒரு ஹிண்ட்டை தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. குதிக்கிற மாதிரியும் ஒரு கிச்சன் நெருப்பு விட்டு பயங்கரமா எரியிற மாதிரியும் காட்டுவாங்க. இதுவுமே நாவலை ஒரு ஹிண்டா வச்சுதான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த இன்சிடென்ட் அடுத்து வர சீசன்ஸ்ல நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஜூம் அவுட் பண்ணி வெல்கம் டு டெரி அப்படின்னு போடுறாங்க. உள்ளக்க ரொம்ப ப்ரூட்டலான ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.